ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜப்பானில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சுட்டு நைட் நேரம் வந்து வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிவியை போட்டுட்டு கையில் ஒரு ஜூஸோட சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. டிவி பார்த்துக்கிட்டே இருக்க அசதியில் வந்து அவர் வந்து அப்படி படுத்து தூங்கிட்டாரு. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 1 மணி ஆகுது. 1 மணி நேரத்தில் வந்து பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது. டிவியில் வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க ஊர்லேருந்து கிளம்பின ட்ரெயின் வந்து கரெக்டாக நைட்டு 9 மணிக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 60 பேர் அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய்கிட்டு இருக்குது. சோ கிட்டத்தட்ட அந்த ரயில் ஆக்சிடென்ட்ல 60 பேர் இறந்து போனாங்களா, அந்த 60 பேரோட போட்டோவும் பேரையும் வந்து டிவில போட்டுட்டு இருக்கும்போது 60வது ஆளா இந்த ஒரு ஆளோட போட்டோவும் நேமும் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வீட்டில் உயிரோட தானே இருக்கேன், நான் அப்படி இறந்ததா வந்து டிவில போடுறாங்கன்னு சொல்லி அவர் வந்து அந்த ஒரு செகண்ட் வந்து அவர் வந்து ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ என்னடா இது உயிரோட இருந்த ஆளை இறந்த மாதிரி டிவில காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வீடியோ பார்க்குற ஆட்கள் இன்னும் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், மறக்காம லைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் இப்படி உயிரோட இருக்க ஆளை இறந்த மாதிரி டிவில காமிச்சாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜப்பானில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஆள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ரொம்ப கவலையோடையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கான வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ரூமுக்கு போகலாம்னு சொல்லி ஒரு கேப் வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணிட்டு இந்த ஒரு நேரம் வந்து கூலாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டே நம்ம டிவி பார்த்தா செமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டே வந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற டயர்டில் அந்த இடத்துல வந்து அப்படி படுத்து தூங்குனதுக்கப்புறம் வந்து 12 ஆகுது, நைட்டு 1 ஆகுது. பயங்கரமாக வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது. அந்த ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து சடனாக வந்து ஒரு பதற்றத்திலே வந்து எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னடா இது வீட்டுக்குள்ள எதுவும் திருட வந்துட்டானா, இவ்வளவு பயங்கர சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைடில் வந்து டோர் விண்டோஸ்லாம் வந்து ஓப்பன்ல இருக்குது. ஆப்போசிட்ல டிவி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஐயோ நம்ம வந்து டயர்ட்ல வந்து ஜூஸ் குடிச்சிட்டே வந்து அப்படி படுத்து தூங்கிட்டோமே, டோர் விண்டோஸ்லாம் லாக் பண்ணவே இல்லை, ஏதாச்சும் ஒரு திருடன் வந்து உள்ள வந்து எதையாச்சும் திருடிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வீடு ஃபுல்லா ஸ்கேன் போட்டு பார்க்கறாரு. வீட்டில் வந்து யாருமே இல்லை. உடனே டோர் விண்டோஸ்லாம் லாக் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு நேரம் வந்து டிவியில் வந்து ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு ரயில் விபத்துல வந்து 60 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா போட்டோஸ் வித் நேம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு டயத்துல வந்து இந்த ஒரு ஆளோட போட்டோ நேம் வந்து அதுல இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பயங்கரமான சாக்கு. என்னடா இது, நான் வீட்டுல தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் உயிரோட தானே இந்த ஒரு நேரம் இருந்துட்டு இருக்கேன், நான் இறந்து போனதா சொல்லி நியூஸ்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரே குழப்பத்திலே வந்து சுத்திக்கிட்டு இருந்தாரு. நைட்டும் போய் ஒரு அளவு ஒரு டிஸ்டர்ப்ல வந்து தூங்கிட்டு காலையில வந்து டீ குடிக்கணும்னு சொல்லி பக்கத்து கடைக்கு வந்து போறாரு. ஸோ அங்க இருக்க நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து எந்த ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான இன்சிடென்ட் வந்து அந்த ஒரு பேப்பர்ல வந்து இல்லவே இல்லை. உடனே காஃபி ஷாப் ஓனர் வந்து கூப்பிடுறாரு. ஸோ நேற்று நைட்டு 9 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பின ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அதை பற்றின நியூஸ் எதுக்கு இன்னும் நியூஸ் பேப்பரில் போடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சுற்றி இருக்க ஆட்கள்லாம் இவரை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னையா நீ நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் கனவு கண்டிருப்பேன், அதை வந்து உண்மையான சம்பவம் மாதிரி இங்கே கேட்டுட்டு இருக்கிற, எந்த ஒரு ரயில் விபத்து வந்து நடக்கவே இல்லை, நீயா தான் எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப வந்து குழப்படியை வந்து இவருக்கு வந்து உண்டாச்சு. ஸோ அந்த ஒரு டைம் வந்து இவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, ஓகே நம்மளுக்கு வந்து உண்மைக்காவே கனவு தான் வந்திருக்கும் போல, அதனால தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரியலாக நடந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம போட்டோ இறந்த மாதிரி டிவியில் வந்த மாதிரிலாம் கனவுல தான் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவரும் வந்து எந்த ஒரு கேரும் வந்து பண்ணாமல் இருந்துட்டாரு. ஸோ அந்த ஒரு நேரம் காஃபி ஷாப்பில் காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அடுத்து ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு வந்து நம்ம வெளியூரில் வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்குது. நம்ம கம்பெனி சார்பாக வந்து யாராச்சும் போய் அந்த ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு ஆளை வந்து அனுப்புறதுக்கு வந்து எல்லாருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஆளை வந்து அனுப்புறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. நேற்று தான் நம்ம கனவுல வந்து ஒரு ரயில் விபத்தில் நம்ம இறந்து போன மாதிரி பார்த்துருக்கோம். இந்த ஒரு நேரத்தில் வந்து வெளியூருக்கு வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட வந்து பேச போகும்போது, இல்லை சார் எனக்கு வந்து பர்சனலாக உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால என்னால் இந்த ஒரு டயத்தில் வந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மேனேஜர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணலைன்னா உங்களோட வேலை வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு ஆள் வந்து அரை மனசாவே சரி சார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கம்பெனியே வந்து உங்களோட டிராவல் அடுத்து ஃபுட்டு அதுக்கடுத்து ஸ்டே எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈவினிங் வந்து மேனேஜர் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து 6 மணிக்கு நம்ம ஊர்லேருந்து ட்ரெயின் கிளம்புது, ஸோ அதனால அந்த ஒரு ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னும் போது இவரோட மனசுல வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த ஒரு கேள்விக்கு வந்து ஆன்சரே இல்லாம வந்து இவர் மனசு வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்குது. உடனே இவர் வீட்டில் வந்து கேப் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பிச்சோ அதே ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து அவர் அந்த ஒரு இடத்துல பாக்குறாரு. என்னடா இது கனவுல அன்னைக்கு நம்ம இதே ரயில்வே ஸ்டேஷன் தானே பார்த்தோம், இப்பவும் அதே ரயில்வே ஸ்டேஷன் தானே இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல வந்து ஏறுறாரு. மணி 7 ஆகுது, 8 ஆகுது,
8 ஆகுது, 8:45 ஆகுது. இவருக்கு வந்து பயம் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்க ஆள்கிட்டலாம் வந்து பேச்சு கொடுக்குறாரு. இந்த 9 மணிக்கு இந்த ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும்னு சொல்லி என்னோட கனவுல வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்க ஆள்லாம் இவரை பார்த்து பயங்கரமா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல வந்து ஒரு 60 பேர் இறந்தாங்க, என்னையும் சேர்த்து ஒரு 60 பேர் இறந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 59 பேர் இருந்தாங்க. ஸோ பக்கத்துல இருக்க ஆட்களோட நேம் நம்ம என்னன்னு சொல்லி கேட்போம். எதுக்குன்னா நியூஸ்ல வந்து நேம் ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டாங்க. இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட நேம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அவரோட கனவுல வந்து அந்த ஒரு ரயில் விபத்தில் இறந்து போனவங்களோட பேர் தான் வந்து சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாரும் பேருமே. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்பவே பயந்து போறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் இருக்க செயினை நம்ம எப்படியாச்சும் பிடிச்சி நிப்பாட்டணும், எதுக்குன்னா இந்த ஒரு ட்ரெயின் வந்து 9 மணிக்கு கரெக்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. செயினை பிடிச்சி இழுக்கிறதுக்கு போறாரு. அங்கே சுற்றி இருக்க ஆட்கள்லாம் வந்து இவரை பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சுற்றி இருக்க ஆட்கள்லாம் சொல்ல அவர் கேட்காம எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த ஒரு செயினை பிடிச்சி இழுக்க போறாரு. அடுத்த ஸ்டேஷன், அதாவது இப்போ ட்ரெயின் போய்கிட்டு இருக்க அடுத்த ஸ்டேஷன்ல இருக்க மாஸ்டருக்கு வந்து உள்ள இருக்க பேசஞ்சர் வந்து கால் பண்றாங்க. இப்படி ஒரு ஆள் வந்து 9 மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆக போது, ஸோ நான் ட்ரெயின் நிப்பாட்ட போறேன்னு சொல்லி செயினை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்க சுத்தி இருக்க போலீஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டேஷன்ல அவரை இறங்க வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணணும், இவர் வந்து தீவிரவாதியா இருப்பார் போல, நம்ம ட்ரெயினை வந்து ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வந்து இவர் வந்து முயற்சி பண்றாரு போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ ட்ரெயினை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு வந்து இவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து நின்றுட்டு இருக்காங்க. கடைசி வர அந்த ஒரு ட்ரெயின் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவே இல்லை. எப்போ அந்த ஆள் வந்து ஸ்பீடா போற ட்ரெயினை வந்து செயினை பிடிச்சி இழுத்தாரோ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து அந்த கம்பார்ட்மெண்ட், அதாவது அந்த ஒரு ஆள் இருந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-65 பேர் இருந்திருப்பாங்க போல. 60 பேர் வந்து இறந்து போறாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து இவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் இறந்து போற விஷயத்தை வந்து இவர் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியும் அவர் வந்து சாவுல இருந்து அவரை வந்து காப்பாத்திக்கவே முடியல. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வந்து கரெக்டா டெய்லி காலையில் 11 மணிக்கு ஒரு ஹாரர் வீடியோ வந்து கண்டிப்பா வரும். ஸோ அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ டாடா பை, see you நண்பா.